ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு இன்றைக்கி நாளை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மகா உற்சவ நேரம் இன்றைக்கி தொடங்குது. இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் இருக்குது. மகா உற்சவ நேரம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நம்ம வீடியோ 5 இயர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம். அது இந்த வாட்டி அதிக மாதத்தில் வந்திருக்கனால இதை சித்தர்களே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சித்தர்களே இந்த நேரத்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த அதிக மாதத்தில் வர இந்த மகா உற்சவ நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முறைகள் என்ன? ஏன்னா 3 ஹவர்ஸில் விடை கொடுக்குமா? இந்த அதிக மாதத்தில் நீங்கள் நியாயமாக கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் கட்டாயம் நடந்தே தீரும். 3 ஹவர்ஸில் அதுக்கு ஒரு விடை உங்களுக்கு காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற ஜூன் மாத பஞ்சமி எப்போ வருதுன்னா 5ஆம் தேதி வருது. நீங்கள் 4ஆம் தேதி வரை பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நம்ம வீடியோ 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 டேஸுங்கும் போது நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாளும் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சில பேருக்கு சர்வர் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பேமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தரேன் நான். சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, சக்தி வாய்ந்த இந்த மகா உற்சவ நேரம் எப்போ வருது, நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்துடலாம். அக்கா வணக்கம்க்கா. நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். புனித்துக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்க்கு ஒரு நல்ல ஹோட்டல் அமையணும்னு சொல்லி நவமூலிகை யாகத்துக்கு கொடுத்தேங்க. அதே மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் அமைஞ்சிடுச்சு. பாண்டிச்சேரியிலே அமைஞ்சிடுது. 6 மாதம் ட்ரைனிங் நல்லபடியாக அவன் முடிக்கணுங்க்கா. நவமூலிகை யாகத்துக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து இன்டர்வியூ வச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் ஷெஃப் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. அது இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஷெஃப் வந்து பார்த்து இன்றைக்கி முடிச்சுட்டாங்க. 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க அக்கா. அவன் நல்லபடியாக அவன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை முடித்து வேலையை செஞ்சு அவன் நல்லபடியாக 6 மாதம் ட்ரைனிங் முடித்து வந்துடணுக்கா. அதுக்காக வேண்டிக்கோங்க சாமிக்கிட்ட. ரொம்ப நன்றி அக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் நிலவெளி சக்கரம் வாங்கி வச்சுருந்தேங்க்கா வீட்டில். உண்மையாலுமே சொல்கிறேங்க, அந்த அம்மா வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்குது. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா. எனக்கு வந்து நான் வாராகி அம்மையை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து தான் நான் நிஜமாலுமே என் லைஃப்பில் எல்லாமே படிப்படியாக முன்னேறி நான் நல்லபடியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்க்கா. என் வாழ்க்கையில் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என் ஃபேமிலியோட வாழ்க்கையே நான் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க தான் என் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் அவங்க மட்டும்தான் காரணம் அக்கா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உண்மையாலுமே என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா படிக்கணும், என் வீட்டுக்கார கடையும் நல்லபடியாக வியாபாரம் ஆகணும், நல்லா இருக்கணும். நாங்கள் அம்மா தயவில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோங்க்கா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறத கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மலாம் பொழுது விடிஞ்சு பொழுது போனாலே பிரச்சனையிலே வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்த சுற்றியும் நிறையா போயிட்டுருக்கு. நவமூலிகைக்கு இந்த சிஸ்டர் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பையனுக்கு நல்ல ஜாபுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது நடந்துருச்சு. அதே மாதிரி நீலவழி சக்கரமும் வாங்கி வச்சுருந்தாங்க. வந்ததுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள், இது தொடர்ந்து எல்லாரும் சொல்லிகிட்ருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னு. அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நீலவழி சக்கரமும் இப்போ அடுத்தவங்களுக்குலாம் ஞாபகம் வருது. நாங்கள் இந்த வாட்டி அப்ளை பண்ணவங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி மறுபூஜை பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்த 2 டேஸில் தான் என் கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு கண்டிப்பாக 1 வீக் ஆகிடும். ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கொடுத்தாலே 3 நாள் பண்ணிடுறாங்க கையில் கொடுக்குறக்கே. ஏன்னா நம்ம பல்காக கொடுக்குறோம்ல, அதனால் 3 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்சல்லாம் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு டைம் ஆகிடும். கண்டிப்பாக 1 வீக் டைம் ஆகிடும். அதனால் இன்றைக்கி வீடியோலேயே சொல்லிடலாமே அப்படின்ட்டு தான். நிறைய பேத்துக்கு இந்த நன்மைகள் போய் சேரணும். வராகினால எல்லாரும் நல்லா இருக்கணும், அது மட்டும் நம்ம வேண்டிக்கலாம். மகா உற்சவ நேரம் எப்போ வருதுங்கிறது இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி மகா உற்சவ நேரம் அதிக மாதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. மகா உற்சவ நேரம் ரொம்ப ரேராக வரும். நம்ம வராகமுத்தி சித்தரையா அவங்களோட குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட ஒரு டைம் இது.
ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டைம். அதிக மாதத்தில் அதிக நேரத்தில் அது கண்டினியூ ஆகிறதுனால 3 மணி நேரத்தில் பவர் காமிக்குமா. டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் 4:22க்கு ஆரம்பித்து நாளைக்கு காலையில் 11:15 வரைக்கும் தான் இந்த டைம் கண்டினியூ ஆகுது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வமாக நீங்கள் வழிபடலாம். ப்ளஸ் வந்துட்டு மகா உற்சவ நேரம் யாரை கும்பிடணும் அப்படின்னா, உக்கிர தெய்வங்கள் அருளை வாங்குறதுக்கு தான் இந்த மகா உற்சவ நேரமே கொடுக்கப்பட்டிருக்கு. காளி, அந்த பிரத்யங்கரா தேவி, மாசாணி அம்மன், காலபைரவர், அது மாதிரி எந்த தெய்வங்களை உக்கிர தெய்வங்கள் லிஸ்ட்டில் எல்லாருமே எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலுமே அவங்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக ரொம்ப ஈஸியாக கிடச்சிருமா அந்த மகா உற்சவ நேரத்தில். அதனால தான் இந்த நேரத்தை பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினச்சி செஞ்சாலும் 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு பவர் காமிக்கும். அது ஒரு சக்தி, மகா சக்தி இருக்குது. மகா சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இது. அதனால் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம காளிக்கு வந்து வழிபாடு பண்ணணும். காளி வந்து பார்த்திங்கன்னா, அன்னை காளி ரொம்ப உக்கிரமான தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னை மனசார நம்ம வேண்டும் போது, அவள்கிட்ட உண்மையான ஒரு பக்தி இருக்கும் போது, மகா காளியோட உண்மையான ரூபமே ஒரு சாந்த ரூபம்னு சொல்லுவாங்க. அந்த சாந்த ஸ்வரூபினி மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அன்பான தாயவள். அந்த அன்னையை நினச்சி நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 11 தீபம் வந்து போடணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு தீபம் போடுவோம், 2 தீபம் போடுவோம், இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த 11 தீபம் போடுறதோட அவசியம் என்னென்னா, எந்த விஷயமா இருந்தாலும் நடத்தி கொடுத்துருமா. எதுவாக இருந்தாலும் 11 தீபம் போடும்போது கட்டாயம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நம்மளோட முன்னோர்கள், பெரியவங்க, சித்தர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க 11 தீபம் முறையை. இந்த 11 தீபம் அப்படிங்கிறது எப்படி போடணுங்கிறது நான் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது சாதாரணமாக கொண்டு தீபம் வைக்கிற மாதிரி வச்சா போதாது. அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மகா உற்சவ நேரம் எந்த டைம் தொடங்குதுன்னு பார்த்துட்டீங்க. அந்த டைமில் தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் பண்ணணும். ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நமக்கு தேவைப்படும். வாழை இலை இல்லாதவங்க பெரிய ரவுண்டு தட்டு மாதிரி இருக்குன்னா நீங்கள் அந்த பெரிய தட்டு எடுத்துக்கலாம். அல்லது மனைப்பலகை வந்து நல்லா பெருசாக வச்சுருக்கீங்கன்னா அந்த மனைப்பலகை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் நான் சொன்னதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கோல மாவுனால் ட்ரையாங்கிள் வரையணுங்க. இது வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு பிரமிடு ஷேப்பில் இருக்கும். இது வந்து நிறைய பவர்ஃபுல்லான விஷயத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு இந்த சின்னத்துக்கு இருக்குது, இந்த ஒரு குறியீடுக்கு இருக்குது, இந்த அடையாளத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பிரமிடு ஷேப்பில் இருக்க இந்த ஒரு சின்ன முக்கோணத்தை நம்ம கோலமாவுனால் வரையணும். வெள்ளை நிறத்தில் இருக்க கோலமாவுனால் நம்ம வரைஞ்சி அதுக்குள்ளே 11 அப்படிங்கிற ஒரு எண்ணையும் எழுதுங்க. அதையும் கோலமாவுலேயே நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கோலமாவில் வரையணும். அதனால தான் பெரிய ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னது. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் நெய் தீபம் வைக்கணும். நீங்கள் அதுக்குள்ளே வச்சாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் அந்த பிரமிடோட அந்த மேல் பாகம், அந்த முனை இருக்குது இல்லைங்களா, மேலே அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அது மேலே நீங்கள் தீபம் வச்சாலும் சரி, இந்த 2 இடத்துல நீங்கள் எங்கே வச்சாலும் பவர் கூடும். அதுவும் மகா உற்சவ நேரத்தில் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பவர் 3 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் வாழை இலையில் வைக்கணும். சரிங்களா? இப்படி வைக்கும்போது அது பவர் வந்து சூப்பராக உங்களுக்கு காமிக்கும். நல்ல ஒரு விசேஷம் தெரியும். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக இப்படி பண்ணுங்கள். இது கூடவே இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் கேட்குற விஷயம் 3 மணி நேரத்தில் உடனே நடக்கிறதுக்கு காரிய சித்தி தரக்கூடிய அபூர்வ சக்தி வாய்ந்த தெய்வீக மந்திரம் இது. இந்த மந்திரம் அன்னை காளியும் எல்லா தெய்வங்களுக்கும், உக்கிர தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் அடக்கம் இந்த மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை உங்களால் இன்றைக்கி எத்தனை வாட்டி சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லுங்கள். மகா உற்சவ நேரம் டைமிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தொடங்கி நீங்கள் அடுத்த நாள் காலையில் மகா உற்சவ நேரம் முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பவர் இதுக்கு இருக்குங்க. அதனால தான் முக்கியமான நேரம், முக்கியமான நாள்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறது. அவசியம் இன்றைக்கி நாளை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது, அப்படிலாம் இல்லாமல் சுத்தமாக தான் செய்யணும். உங்களுக்காக வேண்டி வீட்டில் இருக்கவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதனால் இப்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக நெய் தீபமாக போடுங்க. நெய் தீபம் இல்லாதவங்க நல்லெண்ணெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இப்படி வந்து பண்ணுங்கள். இப்படி செஞ்சுட்டிங்கனாலே இந்த கோலப்பொடி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிற டவுட் வரும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கீழே கூட ரொம்ப எண்ணெய் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கூட போட்டலாம். இல்லை எடுத்து வச்சு மறுபடியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கு நேரங்கிறது சித்தர்கள் இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. சித்தர்கள் இதை வழிபாடு பண்ணுவாங்க. அதிக மாதத்தில் வர மகா உற்சவ நேரத்தில் தேவர்களும் சித்தர்களும் மகான்களும் அதை ஃபாலோ பண்ணுற ஒரு நேரம். அவங்களே அதை செய்கிறாங்க அப்படிங்கும் போது சக மனுஷங்கள் நாமளும் செய்யும் போது நிறைய நன்மைகள் இதில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.
அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க் யூ ஸோ மச்.